copy paste unformatted. Okay, so wordல நீங்க வந்து text type பண்ணிருப்பீங்க, அந்த wordக்கு format பண்ணிருப்பீங்க. Formatனா is nothing but bold கொடுத்திருப்பீங்க இல்லையா? அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா font color கொடுத்திருப்பீங்க, font size வந்து increase பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா font family இருக்கு இல்லைங்களா, அந்த text style வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. பேக்ரவுண்ட் கலர், ஹைலைட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மேட் நீங்க பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் காப்பி பண்றீங்க. பேஸ்ட் பண்ணும்போதும் அந்த ஃபார்மேட் வந்து அப்படியே இந்த இடத்துல அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இல்லை எனக்கு வந்து அந்த ஃபார்மேட்டட் தேவையில்லை, ஆனால் அந்த டெக்ஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் அன்ஃபார்மேட்டட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் இல்லையா? அந்த டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அன்ஃபார்மேட்டட் மெத்தடில் எப்படி காப்பி பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸுக்கு நான் ஹைலைட் என்ன கொடுத்துருக்கேன்னா எல்லோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ரீன் கலர் ஹைலைட் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்களா இட்டலிக் கொடுத்துருக்கேன், போல்டு அப்ளை பண்ணியிருக்கேன், அண்டர்லைன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் கலர் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பார்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டேன். கர்சர் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம பேஸ்ட்டு கொடுக்குறேன். மேலே என்னெல்லாம் நம்ம ஃபார்மேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபார்மேட் எல்லாமே இந்த இடத்துல அப்ளை ஆயிடுச்சு இல்லையா? இதுதான் நான் சொன்ன மெத்தட். ஓகே, நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது காப்பி பண்ணுற டெக்ஸ்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த ஃபார்மேட்டு தான் பேஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இது அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அப்படி காப்பி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஓகே, ஸோ இந்த இடத்துலயே உங்களுக்கு காமிக்குதுங்களா மர்ஜ் ஃபார்மேட்டிங், கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீப் டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்மேட்டிங் மெத்தட். ஓகே.